அண்மை செய்தி. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஸ்ரீராம் ராஜேந்திரனை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு பிறப்பித்துள்ளார். டெல்லி, சென்னை உட்பட 8 உயர்நீதிமன்றங்களுக்கு புதிய தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மன்மோகன் நியமிக்கப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஸ்ரீராம் ராஜேந்திரனை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். டெல்லி, சென்னை உட்பட 8 உயர்நீதிமன்றங்களுக்கு புதிய தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மன்மோகன் நியமிக்கப்பட்டுள்ளார். இது குறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மும்பை உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதியாக உள்ள KR ஸ்ரீராமை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த R மகாதேவன் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து மும்பை உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதியாக உள்ள KR ஸ்ரீராமை சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் அண்மையில் பரிந்துரை செய்திருந்தது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக KR ஸ்ரீராமை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அவருக்கு தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். ஸ்ரீராம் அவர்கள் கடந்த 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். இவர் மும்பை பல்கலைக்கழகத்தில் சட்ட படிப்பையும் முடித்து பின்னர் லண்டனில் சட்டம் பயின்றார். இவர் 1986ஆம் ஆண்டு வழக்கறிஞராக பதிவு செய்து தன்னுடைய வழக்கறிஞர் பணியை தொடங்கிய இவர் வணிக வரி சட்டம், சேவை வரி சட்டம் உள்ளிட்டவைகளில் நிபுணத்துவம் பெற்றவராக விளங்கி வந்திருக்கிறார். இவர் விரைவில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்க உள்ளார்.